வணக்கம். தியானத்தில் ஏன் மந்திர சொற்களை, தெய்வ உருவங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை நாம் இங்கு தெளிவாக தெரிந்து கொள்வோம். தியானம் செய்யும்போது அதற்கு இடையில் நாம் நமக்கு தெரிந்த தெய்வ வடிவங்களை கண்களால் பார்த்து, கண்ணை மூடிய நிலையில் பார்த்து அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. அப்புறம் நம்முடைய மதம் சார்ந்த தெய்வ வடிவங்களை கொண்டு வந்து தியானத்தில் நிறுத்தி பார்க்கறது. அப்புறம் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்கிறது. மதம் சார்ந்த வசனங்கள், மந்திர சொற்கள் இதெல்லாம் தியானத்தில் நீங்கள் பயன்படுத்தினா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தியானத்தில் இது அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்படி நீங்கள் இதை பயன்படுத்தினா உங்களுடைய கவனம் முழுக்க மேல் மனநிலையிலேயே இருக்கும். ஆழ்மனதுக்கு போகாது. ஆழ்மனதுக்கும் போகாது, உடலின் ஆழமான பகுதிகளுக்கும் நம்முடைய கவனம் போகாது. நம்முடைய உணர்வு பரவி செல்லாது என்பது தான் உண்மையான பொருள். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால் தியானத்துக்கு இடையே உங்களுக்கு தெரிந்த தெய்வ வடிவங்களை கொண்டு வந்து நிறுத்தி பிரார்த்தனை பண்ணுறது, அதுக்கிட்ட ப்ரே பண்ணுறது, அந்தவுடைய நாமங்களை சொல்கிறது, மந்திர வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு, உங்கள் தியானத்தில் நீங்கள் ஆழமாக போய் வளர்கிறதுக்கு பெரும் தடையாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கு தெரிந்த குருமார்களுடைய உருவங்களையும் கொண்டு வந்து தியானத்துக்கு இடையே நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யும்போது கவனம் மேலேயே இருக்கும். உங்கள் கவனத்துக்கு உட்பட்டு உங்கள் தியானம் இருக்கும். அப்போ உங்கள் எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் தியானத்தை செஞ்சால் உங்களுக்கு தெரியாத உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான பகுதிகளுக்கு உடலின் ஆழமான பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் போகவே முடியாத நிலை ஏற்படும். அதனால் அந்த தியானம் ஆழமான தியானமாக இல்லாமல் மேலோட்டமான தியானமாகவே முடிந்துவிடும். இதன் காரணமாகத்தான் தியானத்துக்கு இடையே மந்திர சொற்களை, அது எவ்வளோ ஸ்பெஷலான மந்திர வார்த்தையாக இருந்தாலும் சரி, இந்த விபாசனா தியானத்தில் அது அனுமதிக்கப்படுவது இல்லை. அதே போல் தெய்வ வடிவங்கள், குருமார்களுடைய வடிவங்களும் இங்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அனுமதித்தால் நமக்கு தியானத்தின் பலன் பெருமளவு தடைப்படும். அது மேலோட்டமாகவே நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே உங்கள் மனம் இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டிலே தியானம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியாத பகுதிகளுக்கு நீங்கள் போகவே முடியாத நிலை ஏற்படும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தியானத்தில் இந்த பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் உங்களை மாற்றிக்கங்க. இந்த விதிமுறையை நிச்சயமாக கடைப்பிடிங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.